அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த நீங்க தானே எஸ்ஐ நேத்து சொல்லிட்டாரு. எங்க அண்ணனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நேத்து உங்க எல்லாருக்கும் வேலை வச்சோம். 2 பேரும் கிளம்புங்க. நாங்க யாரும் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார். என்னை விட பொறுப்பான வாத்தியாருங்க இங்க இல்லாதனால நான் இவரை கூட்டிட்டு வரல. இந்த மாதிரி சமூக சீர்கேட்டை பார்க்கும்போது தட்டி கேட்பேன். நான் படிக்கிற காலத்துல இருந்தே அந்த மாதிரி தான். இப்போ அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ராத்திரி நீங்க வந்து அங்க தூங்குறதையும் கிணத்துல தண்ணி மோண்டு குளிக்கிறதையும் யாரும் தப்பா சொல்ல. ஆனா இனி கிளாஸ் ரூம் அசிங்கம் பண்ணக்கூடாது. அதை வாசுகிட்ட சொல்லிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுமா? என்ன எங்களை பயமுறுத்துறக்கா வந்தீங்களா? சைக்கிள் விடுற. விட முடியாது. சைக்கிள் விடுற. விஷ்ணு, இப்படி நீ பொறுமை இழப்ப நான் நினைக்கவே இல்லை. நீ யார் அடிச்சிருக்க தெரியுமா? தெரியாம அடிச்சிட்டேன். ஆனா நான் அடிக்கலன்னா அவனுக்கு உங்க சைக்கிள 2 துண்டாக்கி இருப்பானுங்கல்ல. நீ அடிச்சதுனால எப்படி அவங்க நம்மள பழி வாங்குவாங்க? இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஸ்கூலை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. உண்மையாவா? உண்மையத்தான் சொல்றேன். நாம 2 பேரும் நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். ஸ்கூல் அங்க இருக்காது. அப்படின்னா நாம எல்லாரும் சேர்ந்து அவனை புடிச்சு கட்டிட்டு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீரும்ல. பாத்தியா, அவன் தான் காட்டு மாடா. அது என்னடா ஆடிக்கிட்டு இருக்கு? அதுவா? அது இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட கோவணம். அது எதுக்குடா அங்க தொங்க விட்டுக்கிட்டு? அறுத்து எறிடா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பசங்களா. டேய், குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுறா. போங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு மகிழ்ச்சியான நாள் இருந்ததே இல்ல சார். நம்ம ஸ்கூலு ஹை ஸ்கூல் ஆன மாதிரி இருக்கு. இனிமே எல்லா வருஷமும் நாம இந்த நாளை கொண்டாடணும். பிள்ளைங்களா தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. காட்டு மாடனுக்கு தண்ணி காட்டணும்ல. பார்த்தது போதும், கிளாஸுக்கு போங்க.
என்னங்க ஒரே கூட்டம்? வெளிவிடுங்க, இன்ஸ்பெக்டர் வரணும்ல, வெளிவிடுங்க. வாங்க சார், வாங்க, வாங்க, வாங்க. வெளிவிடுங்க, வெளிவிடுங்க. இல்ல இவனை இங்க இருந்து எப்படி கொண்டு போறது? இல்ல சொல்லியிருந்தா நாங்களே தலையில தூக்கி கொண்டு வந்திருப்போம். ஆ. இவன் அவுத்து ஜீப்ல ஏத்தியா? கவனமா அவருங்க ஓடிட போறான். இன்னைக்கு கிளாஸ் நடக்குமா மாஸ்டர்? நடக்கும். திடீர்னு இந்த காட்டு மாடா தப்பிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? மிருக காட்சி சாலைக்கு கொண்டு போய் கூண்டுல போட்டுருவாங்க. எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. போங்க. பாத்து பாத்து. தப்பு தப்புறா. பசங்களா வழிய விடுங்க, ஜீப் போகட்டும். போங்க. பசங்களா கிளாஸ் ரூமுக்கு போங்க. போங்க. போயிட்டு வரட்டுமா மாஸ்டர்? நீங்க ஆள் அனுப்பும் போது நம்பாம தான் வந்தேன். ரொம்ப நன்றி. இனிமே எஸ்பி முன்னாடி போய் நின்னு தைரியமா செலிவிட் அடிக்கலாம்ல. நம்ம அவனை புடிச்சு கொடுத்துருக்கோம். கொண்டு போறதுல அவருக்கு சந்தோஷம். பாலே நீ வந்துட்டியா? பரவல் முடிஞ்சதான் தப்பிச்சு போயிட்டான்னாங்க. கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் சார். ஆனா வழியில மாட்டிக்கிட்டேன். வலைய போட்டு புடிச்சிட்டாங்க. யாரு? அந்த பொறுக்கிங்க ஊர்க்காரனுங்க வாத்தியானுங்களும். இங்க இருந்து போய் வச்சுப்பல்ல. அப்புறம் நீங்களாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ம், ம். வா வா. வெறும் கையை தான் வீசிட்டு வந்தியா? உங்களுக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நேரத்துக்கு வரும். இவன் எங்க ஸ்கூல்ல இருந்த வாத்தியாராச்சே. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த ஆளுங்க அடிக்கடி வருவான். ஒரு குற்றவாளிய பார்க்க வரான்பா. அவன் மனைவி இங்கதான் இருக்கா. மனைவியா? எதுக்கு? கொலை செஞ்சதுக்கு. ஒருத்தனை பயங்கரமா கொன்னு இருக்கா. வாங்க. வா. இந்த விஷயத்தை யாரும் சொல்லலையே. இப்படி ஒரு கதையா? உழைச்சு போட்டோம்பா. எப்படி இருக்கா அவ? ஆ? ஒரு வாட்டி பார்க்க முடியுமா? பார்த்து என்ன பண்ண போற? சும்மா தான் பார்க்கணும். போடா போடா. உங்களால முடிஞ்சா சொல்லுங்க. இல்லனா வேற ஆள்கிட்ட சொல்லி பாத்துக்கிறேன். வாடா வாடா, குறும்புக்கார பையன். என்னாச்சு? விறகு வெட்டும் போது ஒரு துண்டு கீறிடுச்சு. இப்ப வலி எதுவும் இல்ல. எல்லாம் இருக்கதானே செய்யும். ஜெயில வேலை செய்யாம இருக்க முடியுமா? பரவாயில்லைங்க. எப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா எந்த ஞாபகமும் வராது. இது இப்ப 3வது தடவை நீங்க பசங்களை கூட்டிட்டு வராம வந்திருக்கீங்க. ஒரு தடவையும் ஏதாவது காரணம் சொல்றீங்க? இல்ல, அடுத்த தடவை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இப்பெல்லாம் நீங்க வந்தா எதுக்காக எதுவும் பேசாம இருக்கீங்க? எனக்காக ஏதாவது பேசுங்க. நீ பேசுமா, நான் கேக்குறேன். என் மனசு முழுக்க இப்ப அந்த ஊரு தான். நம்ம வேதனை எல்லாம் போய் நீங்க சொன்ன மாதிரி நேசிக்க மட்டுமே தெரிஞ்ச கொஞ்ச ஆளுங்களுக்கு நடுவுல நீங்களும் நானும், என் கண்ணனும் மாயாவும் சின்னதா நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு அந்த ஊர்ல கட்டணும். காத்தடிச்சுக்கிட்டு போட்டோம், மறுபடியும் வீடு கட்டிக்கலாம். காத்துக்கு மட்டும் நாம பயந்தா போதும்ல. சாருக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் தடவலாம். பஸ் தலைகில விழுந்தப்ப உங்க உடம்பு பூரா அடிபட்டு இருக்கும்ல. கேரளா வைத்தியங்கிறது இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு நோய் நொடியெல்லாம் வரணுங்கிற அவசியமே இல்ல. உடம்பு சரியாயி இவங்க அம்மா இங்க வரட்டும்.
இவரோட சிகிச்சையில 1 மாசம் இங்க இருந்தா போதும், எல்லாம் சரியா போயிடும். ஆஸ்பத்திரியில டாக்டருங்க சிகிச்சை பண்றது நோய் குணமாகறதுக்கு தானே. அதுக்கப்புறமும் நான் எதுக்கு 1 மாசம் சிகிச்சை பண்ணணும்? For more updates, like, comment, subscribe to our channel.